ஏங்க ஏங்க என்ன ஏங்க திரும்புங்க. என்ன எதுவா இருந்தாலும் இப்படியே சொல்லு. என்னத்த சொல்ல போற? ஊரு ஃபுல்லா உன் கூட்டாளி வீட்டுக்கெல்லாம் சுத்தின்னு கிடப்பியே. இன்னைக்கு என்ன வீட்டுல இருக்க புதுசா? அதிசயமா இல்ல இருக்கு. ஏங்க இனிமேட்டு எந்த சண்டையும் போடக்கூடாது. நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கலான்னு இருக்கேங்க இனிமே. அப்படியா? அப்படின்னா முதல்ல வாயை மூடிக்கிட்டு இரு. அதுவே எனக்கு பெரிய உதவிதான். பாத்துக்க, ஊர் சண்டையெல்லாம் போய் ஈத்துட்டு வர்றது. பாத்தீங்களாங்க, நீங்க இவ்ளோ பேசி நான் கோவப்படாம அமைதியா நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருக்கேன். சரி சரி அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யட்டும் அதை சொல்லுங்க. அதையும் பாப்போம் இனி எத்தனை நாளைக்குன்னு. ஏங்க சாப்பாடுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு கொண்டு வா. ஏங்க இப்பதானங்க சொன்னேன். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் கொண்டு வரேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சொல்லுங்க. இட்லியா தோசையா சப்பாத்தியா பூரியா பொங்கலா எது வேணுமோ அதை சொல்லுங்க. இனி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் சாப்பிடணும் சொல்லிவிட்டேன். ஏங்க இட்லி தோசைனா ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. பூரி பொங்கல்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க. சரி அப்ப இட்லியே எடுத்துட்டு வா. அதுனா உனக்கு வேலை ஈஸியா இருக்கும்ல. அதெல்லாம் நீங்க ஏன் பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க. எப்பாடு பட்டாலும் நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பேங்க. இன்னைக்கு இட்லி போதும் வசந்தி. நாளைக்கு வேற ஏதாவது பார்த்து செஞ்சுக்கலாம். இங்கே இருந்து விடுங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துல வாங்கிட்டு ஓடியாருங்க. எது வாங்கிட்டு வரியா? ஆமாங்க, யார் வீட்ல போட்டுருக்காங்கன்னு பார்த்து வாங்கிட்டு வேணாமா? என்ன வசந்தி இப்பதானே உன்கிட்ட சொன்னேன். ஏங்க இட்லி வேணாமோ? வேற ஏதாவது வேணும்னா எது வேணாலும் சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். வேற ஏதாவது வேணும்னா கூட சொல்லுங்க. எப்படி யாராவது வீட்ல போட்டுருப்பாங்க. எவ்வளவு தூரமானாலும் பரவாயில்ல, எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல. உங்களுக்கு வாங்கி கொடுக்காம யாருக்குங்க வாங்கி கொடுக்க போறேன்? நான் போய் வாங்கிட்டு வந்துருவேங்க. நீங்க சொல்லுங்க. ஏன் வசந்தி காலையே தட்டு தூக்கிட்டு வீடு வீடு அலைய போறியா? வீட்டுல என்ன இருக்கோ அது போடு. அதை சாப்பிட்டு பழகு. எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும் தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன். வசந்தி இன்னைக்குதான் வசந்தி 1ஆம் தேதியே. அதுக்குள்ள தட்டு தூக்கிட்டு போறேன்னு நிக்கிற. வரவே இந்த மாசம் ஃபுல்லா அலைய வேண்டியதா இருக்கும். மரியாதையா வீட்லயே உட்கார சொல்லிவிட்டேன். ஏங்க அது அப்படி இல்லைங்க. நீங்க அப்படி நினைச்சுட்டீங்களாக்கா? 1ஆம் தேதி அதுவுமா அடுப்பு பத்த வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாசம் ஃபுல்லா பத்த வைக்கணுங்க. அதுக்கு பால் மாறாம ஏறி ஏறி இன்னைக்கு ஃபுல்லா இறங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அதே மாதிரி இந்த மாசம் ஃபுல்லா யார்கிட்டயாவது வாங்கி சண்டை ஓட்டி விடலாங்க. ஏன் போமா, வான்ட்ட பேசி ஆவிதான் போகுது. எனக்கு இது இட்லியும் வேணாம் தோசையும் வேணாம், ஆளை விடு. ஏங்க 1ஆம் தேதி எதுவுமா வயித்த காயப்படாதீங்க சொல்லிவிட்டேன். இப்ப பாரு, யார் வீட்டுல உள்ளதாவது வாங்கிட்டு இந்த வீட்டு படியை மெதிச்ச ஒரே சமுட்டு தான் உங்க ஆத்தா வீட்டுல போய் விழுவோம். அப்புறம் நமக்கு இருக்க சாமர்த்தியம் இந்த ஆளுக்கு இல்ல பாத்துக்க. அப்படி இருந்திருந்தா பக்கத்துல ஒரு ஊடே வாங்கி போட்டிருப்பேன். நம்ம கூடயாவது ஒத்துழைக்கிறானா? அதுவும் இல்ல, உயிரை எடுக்கிறதுக்குனே கூட இருக்கான். என்ன சொன்ன ஒன்னா? ஏ நட்டக்காரா, உனக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குதே. என்னது கேடு வர மாட்டேதா? வசந்தி நில்லு. ஏய் அம்மா, இந்த ஆளு சமுட்டுல அசைய கூட முடியலையே. ஏ உமா, என்னதான் பண்றாளோ இவ? சத்தம் கேட்டா கூட அப்படியே அணக்கம் காணாம உள்ளாரே இருப்பா. வந்து தடுக்க கூடாது. அக்கா என்னக்கா இது கோலம்? இந்த பாரு உமா, நீ வேற கடுப்பு கிளப்பாத. என்ன மஞ்ச பையன் கையுமா நிக்கிறா? எங்கேயாச்சும் வெளியே கிளம்பிட்டியா? அதுவாக்கா, பேங்க்ல ஒரு வேலையா போறோம்க்கா. என்ன மாதிரி இதெல்லாம் ஒரு நாள் கூட சண்டை போடாம இருக்க மாட்டீங்களா? நான் அன்னைக்கிட்ட போய் கேட்கறேன் இருங்க. எப்பா வேணாம்ப்பா, அதெல்லாம் உனக்கு ஒரு கோடி புண்ணியம். அந்த ஆளு மறுபடியும் சமட்டவா, நீங்க போயிட்டு வாங்க. என்னக்கா உமா இங்க வெளியே கிளம்பிட்டாப்புல இருக்கு? ஆமா சின்ன பொண்ணு, வசதி படைச்சவங்கல்ல காலங்காத்தாலே பேங்க்கு கிளம்பிட்டாங்க. செல்வாக்கு மாசம் 50,000 ரூபாய்க்கு மேல வரும் சம்பளம். என்ன அவ்வளவு செலவு பண்ணிட்டு போறா இவ? புளி தண்ணி தான் டெய்லி வச்சேன்றா. மீதி காசெல்லாம் எடுத்துட்டு போய் பேங்க்ல போட்டு வைப்பாங்க. என்ன சின்ன பொண்ணு, ரேஷன் கடைக்கு போலியா? போனேன் கீதா. கூட்டம்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப கூட்டமா இருக்கா? என்னென்னலாம் போடுறாங்க? இவ்வளவு நாள் அது இல்லை இது இல்லைன்னு வாங்க, இன்னைக்குதான் எல்லாமே இருக்கான். அதனாலதான் நானே இன்னைக்கே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். சீக்கிரமா போங்க, ஒரே கூட்டமா இருக்கு. அப்புறம் கடைசியா போனா ஒண்ணுமே கிடைக்காது பாத்துக்கோங்க. எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு வெறுங்கையோட தான் திரும்பணும். இவ போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மள சொல்லுவா. உன்னோடய சொல்ல வேண்டியது தானே. என்ன நாள் முடி, நம்மளும் அப்ப போயிட்டு வந்துருவோமா?
நீங்க நீ இருந்துக்க, நான் போய் ராணி அக்காவையும் லட்சுமி அக்காவையும் கையோட கூட்டின்னு வந்துடுறேன். ஐயோ, அவங்க எதுக்கு சின்ன பொண்ணு? ஏதாவது வேலை கிடக்கும், வா நம்ம போயிட்டு வரோம், வந்து சொல்லிப்போம். அதுக்கு இல்ல நாள் முடி, அவங்க எங்க போனாலும் நம்மளை விட்டுட்டா போறாங்க, நம்மளையும் கூட்டிட்டு தானே போறாங்க. அது மட்டும் இல்லாம கீதா இப்பவே சொல்றா அவ்வளோ கூட்டமா இருக்குன்னு, நம்ம போறதுக்குள்ளே காலி ஆயிடும் போறா. அவங்களுக்கு என்ன காணும்? இரு நான் போய் கூட்டியாரேன். உமா, இப்பவே பொருள்லாம் காணாது போல, நீ வரையா என்ன? ஏங்க போட்டா? போயிட்டு வாங்கம்மா, போ போ. வேற தனியால போனோம், அப்புறம் கஷ்டப்படுவ. சரிங்க, உங்களுக்கு என் மேல எவ்வளோ பாசம். பேங்க்குக்கு எப்பங்க போறது? நீ வாங்கிட்டு ஃபோன் பண்ணுவோமா, நான் வந்து கூட்டு போறேன். சரிங்க. செல்லு, அப்ப நீ வீட்டுக்கு தானே போற? ஆமா கீதா, வீட்டுக்கு தான் போறேன். இந்த அரிசி கொஞ்சம் கொண்டு போயிடுறியா செல்வா? சரிக்கா, சரி சரி, வை வை. ஏய் தொப்பா மண்டை, நான் உன் கிட்ட தான் நின்னுட்டு இருக்கேன், இன்னும் எங்கேயும் ஓடிடல. அரிசி தானே உமா, என்ன நானா சுமந்துன்னு போறேன்? வண்டியில போட்டா கிடக்க போகுது. பைக்ல இடம் இருக்க போய் தானே நீ தூக்கி சுமந்துன்னு போறேன்னு சொல்லுற. பா, நம்ம பேங்க்குக்கே போயிட்டு வருவோம். உமா, என்ன உமா இதெல்லாம்? நீ இப்பதானே ரேஷன் கடைக்கு போறேன்னு சொன்ன. அரிசி வைக்கிறேன்னு சொன்னோடனே வாரங்க. கீதா என்ன நினைப்பா சொல்லு. ஏன் அவளை பைக்கில வச்சு சுத்தணும்னு ஆசையா இருக்கா உனக்கு? உமா, அரிசி மட்டும்தான் உமா, கீதாவில்ல. கீதா, அரிசி எடுத்துட்டு வந்து பைக்ல வை, உங்க வீட்டு வெளியே வச்சுட்டு போறேன். செல்லு, அது இல்ல செல்லு, நீ வெளியே வச்சுட்டு போனான்னு வச்சுக்கேன், ரோட்ல போற நாய் பண்ணி ஏதாச்சும் ஒண்ணு வாய் வச்சுவிடும். நானும் வரட்டா? என்ன வாய பொளக்க? இப்போ உனக்கு குளு 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 குளுன்னு இருக்குமே, அவளை உட்கார வச்சு கூட்டு போறியா? வேண்டாம், நம்ம பேங்க்குக்கே போவோம். இல்ல நீ அவளை கூட்டிட்டு போ. வேண்டாம் உமா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ வந்து உட்காரு, நம்ம பேங்க்குக்கே போவோம். பரவாயில்ல பரவாயில்ல, நீ கூட்டிட்டு போ, நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன். இவ்வளோ தூரம் அரிசி சுமந்துன்னு வந்திருக்கா பாத்தியா? நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சும்மா போற பைக்கு தானே, அவ உட்காந்துட்டு போறதுல என்ன ஆயிட போகுது? நீ கூட்டிட்டு போ. எனக்கு அப்பவே தெரியுமா, நீ எதுவுமே நினைக்க மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன். அப்ப நான் கூட்டு போயிட்டு வரேன். உமா, என்ன உமா இதெல்லாம்? இங்க அடிச்சா அங்க வலிக்குதோ? உமா, என்ன இதெல்லாம்? எது பேசுறதுனாலும் என்கிட்ட பேசு. நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன்னா நீயும் கூட்டிட்டு போறேங்கிற. அப்ப உன் மனசுல அந்த ஆசை இருந்திருக்கு. நீ கீழே இறங்கு. அது எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த பைக்கு. அதுல நீ உட்காந்துட்டு எவ்வளோ கூட்டு போவேன்னு சொல்லுறியா? உமா, என்ன பேசணும் யோசிச்சு பேசுமா? அதான் நேரடியா பார்த்துட்டு இருக்கனே. இறங்குறியா? நானே இழுத்து கீழே போடவா? என்ன சொல்லு? நடந்து போ. பைக்ல போறதால தானே உனக்கு அரிசிய தூக்கணும் அவளை தூக்கணும்னு ஆசை வருது. நடந்து போ. உமா, அவ எப்பயுமே என் பைக்ல ஏற மாட்டேன் உமா. ஏதோ கால் வலி, அதனால தானே என் பைக்ல ஏறுறேன்னா. அதுக்கே அப்படிலாம் பேசுற? நடந்தாதானே அவளுக்கு கால் வலிக்கும். அப்படியே கால்ல ஒரு கைத்தை கட்டி தர 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 நம்ம வீடு வரைக்கும் ஈத்துட்டு போ. உமா, அப்படியே அலறிட்டே நடைய கட்டு போ போ. கீதா, பைக் பஞ்சர் ஆயிடுச்சு கீதா, நான் நடந்துதான் போறேன். அப்படியே செல்லு, சரி வா, அதுவும் நல்லாதான் போச்சு. அப்படியே பேசி பேசி ரெண்டு பேரும் நடந்து போவோம். ஆமா, எல்லாம் நல்லதுக்கு தான். சரி வா கீத்து போவோம். ஏய் டேய் தப்பா தலையா, பாத்தியா சின்ன பொண்ணு அவங்க பண்ற வேலைய? ஒண்ணு இந்த வைக்க போற கொளுத்தணும், இல்ல அந்த ஆளு கால கைய முறிச்சு வீட்டுல போடணும். அந்த வைக்க போற கொடுத்த முடியாது உமா. நீ நம்ம வீட்டுல இருக்கவனை தான் திருத்த பார்க்கணும். அவன் கைய கால உடச்சு போடு. சின்ன பொண்ணு முடியாதுல்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து போல மீன் கிடக்க? வா. அது தெரிஞ்ச கதை தானே உமா. வா, சட்டு புட்டுன்னு போய் அரிசியாவது வாங்கின்னு வருவோம். அக்கா இருந்துக்கிடுங்கக்கா, நான் போய் என் மாமியார்காரிக்கிட்ட சொல்லிட்டு வரேன். இங்கதான் வரேன்னு சொல்லிவிட்டு வந்தேன். அப்புறம் சொல்லாம கொள்ளாம ரேஷன் கடைக்கு போய்கிட்டா ஊரை விட்டு ஓடிவிட்டான்னு ஏதாவது ஒரு கதை கட்டுக்கா. நான் போய் சொல்லிவிட்டு வந்துடுறேங்க்கா. சின்ன பொண்ணு சீக்கிரம் வா, ஏற்கனவே நேரம் ஆச்சு. சரிக்கா, ஒரே நிமிஷம் இருங்க, விடையாந்துடுறேன். பாரு, ஒரு
கிசு உன் நல்லதுக்காண்டி தான் நான் சொல்றேன். இவன் நம்ம வீட்டுக்கெல்லாம் சரிப்பட்டு வரவே மாட்டா. அவளை கொண்டு போய் அவங்க அப்பா வீட்டிலே விட்டு வந்துரு. போனா போன இடம், வந்தா வந்த இடம். எவளாச்சும் நம்மள மதிக்கிறாளா சொல்லிவே வந்ததுக்கு அப்புறம்? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. இவ போய் வீடு வீடா சலும்பிக்கிட்டு திரிஞ்சா எவன் நம்மள மதிப்பா சொல்லு? இந்த பரட்டை வேற புகை போட ஆரம்பிச்சிருச்சு. இனிமே ஒரே ஆட்டம்தான். எத்தே தள்ளுங்களாங்க. எத்தே என்ன சீனி வாங்கிட்டு வர சொன்னீங்கல்ல தே, இங்க உள்ள தேடி பார்த்துட்டே ஒரு கடையில் இல்லை, நம்ம ஊர் ஃபுல்லா தேடிட்டாத்தே, இல்லவே இல்லத்தே. அதான் பக்கத்து ஊர்ல போய் சீனி இருக்கான்னு பார்த்துட்டு வந்தேன் தே. ஒரு பாக்கெட் சீனி வாங்க நீ பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வர, இத நான் நம்பணும். இந்த ஊர்ல ஒரு கடையிலும் இல்ல, அப்படிதானே? ஆமாங்க தே, நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்களா. முதல்ல என்கிட்ட இப்படி நடிச்சு தள்ளாத. நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா நிமிர்ந்து நில்லு சொல்லிவிட்டேன். எத்தே நிமிர்ந்து நின்னா மரியாதை தரமாட்டா, தெனாவட்டா இப்படி நிக்கிற பாத்தியாடா அப்படின்னு சொல்லுவீங்கல்ல தே. அதாத்தே உங்களுக்கு மரியாதை கொடுத்து குனிஞ்சு வளைஞ்சு நிக்கிறான் தே. சின்ன பொண்ணு இப்படி இருக்க, அம்மாவை ஏன் எப்ப பார்த்தாலும் டென்ஷன் ஆக்கினே இருக்க? டேய் ஜில்லு கண்ணா, இங்கதான்டா இருக்கியா? இருந்துக்கிடுங்க ஆயா கூட. அம்மா தோ வந்துடுறேன், அப்பா இருக்காரு பாரு. அப்படியே ஓடி விடுவோம். ஏன் சின்ன பொண்ணு உள்ள வாணி மொத ஏங்க ஓடுறவ இங்கே இரு, நீ ஒண்ணு எங்கேயும் போக தேவையில்ல. ஏங்க அத்தை தானங்க சீனி கேட்டாங்க, ரேஷன்ல சீனி போடுறாங்களாங்க. ஒரு அட்டு ஓடி போய் வந்துடுறேங்க. போவேடான்னு சொன்னேன், எதுனாலும் நான் வாங்கிக்கிறேன், நீ ஒண்ணும் போக தேவையில்ல. எத்தே 5 நிமிஷம் தான் தே, ஓடி ஓடியாந்துடுறதே, அப்படி எல்லாம் ஆயிடும். பாரு, உன் அந்த பச்சை குழந்தை மூஞ்சுக்காக தான் இங்க விட்டு வச்சிருக்கான். இல்ல நான் என்னைக்கும் வேற மாதிரி முடிவு எடுத்திருப்பேன், பாத்துக்கோ. எத்தே ரொம்ப சிலிப்பாதீங்க தே, போன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க தே. எது சிரிப்பாதீங்களா? ஐயோ அத்தே, சிலிப்பா மாரி இருக்க உங்களை பார்த்து சிலிப்பாதீங்கன்னு சொல்லுவேன் அத்தே. என்ன மன்னிச்சிருங்க தே, என்ன மன்னிச்சிருங்க தே, நான் போயிட்டு வரத்தே ப்ளீஸ் அத்தே. அப்படியே நடிச்சிருவா நடிப்பு கள்ளி. அப்படியே ஓடிடுவோம். பாரு, அந்த பச்சை புள்ள அம்மா அம்மான்னு கூப்பிடுது. அத கூட காதுல வாங்காம எப்படி நேக்கா எஸ்கேப் ஆகி ஓடுறா பாரு. இனி வந்து வீட்டு படியை பதிச்சா நான் வெளியே போயிடுவேன். நீ பாத்துக்க, நல்லதா ஒரு முடிவெடு சொல்லிவிட்டேன். இந்த புள்ளைக்காண்டி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. நீ வா மக்களே. சின்ன பொண்ணு, ஏக்கா நீங்களா ஒன்னும் போலியா? உனக்காண்டிதான் சின்ன பொண்ணு நிக்கா. ஆமா, உங்க மாமியார் விட மாட்டேன்னு சொல்லி நின்னுச்சு, இப்ப எப்படி விட்டுச்சு? எங்களுக்கா விட்டுச்சு, நானே காலில் விழுற மாதிரி உருந்து அப்படியே உருண்டு ஓடியாந்த பாத்துக்கோங்க. இனி வீட்டுக்கு போனாதாக்கா தெரியும் என் கதை என்ன ஆகுதுன்னு. சின்ன பொண்ணு என்ன ஏசி ஏசுது உன் மாமியாரு? நானும் அந்த அவ்வளவுதான், நீ நிற்கிறதால தான் அப்படி இருக்கியே. ஏன் சின்ன பொண்ணு, உங்க மாமியார் என்ன பேச்சு பேசுது? என்னைக்காச்சும் உனக்கு தோணிருக்கா இதெல்லாம் பேட்டுட்டு எங்கேயாச்சும் போயிடணும்னு? எத்தனை நாள் எனக்கு தோணி இருக்கு தெரியுமாக்கா? இனிமே இங்க இருக்கவே கூடாது, இனிமே இங்க இருக்கவே கூடாது, எங்கேயாச்சும் போயிடணும்னு சொல்லிட்டு வெளியே வருவேன். உங்களை பாப்பேனா அந்த ஆளு அப்படியே மனசு மாறிடுவேங்க்கா. என்னைய பார்த்தா மனசு மாறிச்சு சின்ன பொண்ணு? ஆமாக்கா. உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா சின்ன பொண்ணு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. ஒரு வீட்டு குடியை கெடுக்கிறது, ஒரு வீட்டு விஷயத்த இன்னொரு வீட்டுக்கு போய் கோழி முட்டுறது, வீடு வீடா போய் களை வாங்கி எல்லாத்தையும் தின்றது, இது வழியே கூச்சம் ஆச்சம் இல்லாம ஒரு தெரு தெருவா திரியுது. நமக்கு என்னன்னு சொல்லிட்டு போயிடுவேங்க்கா. அக்கா சும்மாதான்க்கா, பெருசா எடுத்துக்காதீங்கக்கா, வாங்க போவோம். அக்கா என்ன கூட்டமா இருக்கு பாத்தீங்களா? நம்மளுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியலையே. எம்மா என்ன நேரா நிக்கிறாரு அந்த ஆளு? கூட்டம் கிடக்கல வசந்தி, இம்மா பேரை சமாளிக்கணும்ல. அவர் ஒண்டிக்கா என்ன பண்ணுவாரு பாவம். என்னக்கா நீங்க இப்படி பேசுறீங்க? அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கூட்டம் இல்லனாலும் இப்படிதான் கலரின்னு கிடப்பாரு. அன்னைக்கு அப்படிதான் நானே எங்க வீட்டுக்காரர்களும் வந்தோம். ஒரு ஆள் இல்ல, ஒரு காட்டுக்கு ஒரு பாமாயில் தான் சொல்லி கொடுத்தாரு. நான் ஆள் இல்லையே, இன்னொரு பாமாயில் இருந்தா கொடுங்களேன்னு கேட்டேன். உடனே அவரு சொல்றாரு, சின்ன பொண்ணு பாமாயில்லாம் ஒன்றும் இல்ல, கிருஷ்ணாயில் தான் இருக்கு, வாயை தர ஊத்தி விடுறேன்னு சொல்றாரு சின்ன பொண்ணு. அவரு நாலு மணி கரெக்டா தான் சொல்லியிருக்காவ. ஏன் இப்ப சிரிக்கிறீங்க? இது என்ன சிரிக்கிற வேண்டிய விஷயமா? சிந்திக்கிற வேண்டிய விஷயம். வீட்டுக்காரர் முன்னாடி வச்சு அப்படி சொன்னவனே எனக்கு எம்பிட்டு அசிங்கமா இருந்தது தெரியுமா சின்ன பொண்ணு? ஒரு தப்பு பண்ணிட்டாரு நாலுமுடி. என்ன?
இது அப்பவே உன் வாயில ஊத்தி விட்டு இருக்கணும். உன் புருஷனே அதை கொளுத்தி விட்டு இருப்பான். இன்னைக்கு பேய் இருக்கு அவருக்கு. என் கிட்ட வரட்டும் பாரேன், ஏதாச்சும் சொல்லட்டும். இன்னைக்கு நான் சண்டை வாங்காம விட மாட்டேனே. ஏக்கா நம்ம சேனலுக்கும் நானும் என்னென்னவோ போட்டு பாக்குறேன், ஒரு வியூஸும் ஏற மாட்டேங்குது. பேசாம நீ சண்டை போடுக்கா, அதை எடுத்து போடுவோம், வியூஸ் அதிகமா அள்ளும். என்ன சின்னப்பன் சொல்ற, வீடியோவா? ஆமாக்கா, அவர் தான் எல்லாரையும் ஏசிட்டு இருக்காருல்ல, நான் முன்னாடி நின்று வாங்குறேன், அவர் என்னை ஏசுவாரு, நீங்க அப்படியே வீடியோ எடுத்துருங்க. இப்படிதான் சின்ன பொண்ணு எல்லாரும் போற இடம் வார இடம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஃபேமஸ் ஆறாங்க தெரியுமா? அப்படியாக்கா? அப்படின்னா என் மூஞ்சி சேர்த்து எடுங்கக்கா, நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டு போறேன். நீ மட்டும் ஃபேமஸ் ஆயிடுவ, உன்னை வீடியோ எடுக்கிறேன் நானு. அக்கா நடுவில் உன் மூஞ்சி வேணா காட்டிக்கக்கா. சரி சின்ன பொண்ணு. எம்மா சீக்கிரம் வாங்க, கூட்டம் ஏறினே போகுது. லைன்ல நின்னாதான் ஏதாவது கிடைக்கும், இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்லி கடையை ஈட்டு சாத்திட்டு போயிட்டே இருப்பான். சின்ன பொண்ணு அப்ப நானு வசந்தி அக்கா, இல்லைன்னா ஒன்று பண்ணுவோம், நம்ம தான் இந்த வீடியோவை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம மூஞ்செல்லாம் காட்டிவிடுவோம், அப்புறமா போய் சண்டை போட்டு எடுப்போம். சரி சின்ன பொண்ணு, இதுவும் நல்லாதான் இருக்கு. சின்ன பொண்ணு எங்களெல்லாம் எடுக்காது சின்ன பொண்ணு, நாங்களாம் வரல. நீங்க சும்மா இருங்கக்கா, அப்புறம் எப்பதான் நம்ம மூஞ்செல்லாம் வர்றது? நாலு சில நம்மளையும் பார்க்க வேணாமா? நம்மளும் ஃபேமஸ் ஆக வேணாமா? சின்ன பொண்ணு நான் என் போன்லயே எடுக்கிறேன்னு. சின்ன பொண்ணு என்ன சொல்லணும் சின்ன பொண்ணு? அக்கா என்னக்கா நீ இப்படிக்கு வசந்தி அப்படின்னு சொல்லுக்கா, இது நம்ம முடியிறப்ப நம்ம எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து போட்டுக்குவோம். இப்படிக்கு வசந்தி. இப்ப நீ சொல்லு. இப்படிக்கு சின்ன பொண்ணு. இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள உமா. உமா மட்டும்தான் போடும், உண்மை உள்ளையா போறாம பிடிச்சாவா. இப்படிக்கு தனலட்சுமி முத்துப்பாண்டி. அம்மா இவங்க பேரை பார்த்தியா? இவங்க பேரை பார்த்து தான் கில்லி படத்தையே எடுத்திருப்பாளோ. தனலட்சுமி முத்துப்பாண்டியாமே. சின்ன பொண்ணு சும்மா இரு சின்ன பொண்ணு. இப்படிக்கு ராணி ராஜா. சின்ன பொண்ணு நான் அவங்க பேரை சொல்லாமே எடுத்துப்பட்டேன் சின்ன பொண்ணு. ஒரே ஒரு வாட்டி அவர் பேரை சொல்லிக்கிறேன். அப்ப நானும் வருவேன். சரிடா சின்ன பொண்ணு. இப்படிக்கு உண்மையுள்ள உங்கள் வசந்தி சிவா. இப்படிக்கு மரியாதையுள்ள வர்கீஸ் சின்ன பொண்ணு. அக்கா நீங்க மட்டும் உண்மையுள்ளன்னு சொல்றீவ, நானும் அவங்க பேரை சொல்றேன்க்கா. நீங்க அவங்க பேரை சொல்ற. இப்படியே மாத்தி மாத்தி நம்மளே எடுத்துட்டு இருந்தா மூடி விட்டு போயிடுவான். வாங்க போவோம். 4 முடி ஒரு பக்கமா சிலிப்பிக்கிட்டு திரியறா. சின்ன பொண்ணு நம்மளாம் வருவோமா? நமக்கெல்லாம் லைக் போடுவாங்களா சின்ன பொண்ணு? அதெல்லாம் போடுவாங்கக்கா, உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு எவ்வளவு ஃபேன் இருக்காங்கன்னு. உங்க பேருக்கே போடுவாங்கக்கா, தனலட்சுமி முத்துப்பாண்டி. இந்த பேருக்கு எவ்வளவு ஃபேன் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நெசமா சொல்றியா? நீங்க வேணா பாருங்க உங்களுக்கு லைக் போடுறாங்களா இல்லையான்னு. அடுத்து யாருமா அது? வாமா. நான் தாமண்ணே. பாட கொண்டாமா. இந்தாங்கண்ணே. ஏமா இங்க ஒரு கை நாட்டு வைமா. அம்மா அங்க என்னமா பாத்துட்டு இருக்க? கை நாட்டு வைமா, வான்ட்டு தானேமா பேசிட்டு இருக்கேன். நீங்க ஏசுங்க, அப்பதானே வைப்பேன். ஏமா நான் ஏமா உன்னை ஏசணும்? வச்சுட்டு போமா, நிறைய வேலை கிடக்கு. ஏமா என்னமா பண்ணிட்டு இருக்க போனை வச்சு? சும்மா நீங்க ஏசுங்க. அது ஒண்ணும் இல்லனே, அவங்க வீட்டுக்காரவ வெளிநாட்டுல இருக்காவ, அவங்களுக்கு எங்கெங்க போறாங்க எங்கெங்க வராங்கன்னு சொல்லணும்ல, அதனால தானே போட்டோ எடுத்துன்னு இருக்காங்க. யா சின்ன பொண்ணு வீடியோ ஓடின்னு இருக்கு. நாளைக்கு இதெல்லாம் பார்த்தா அவ என்கிட்ட சண்டை போட மாட்டாங்களா? சரிக்கா நான் சமாளிக்கிறேன், நீங்க போய் எடுங்க போங்க. இவங்க வீட்டுக்காரர் இல்லனே, எங்க ஃப்ரெண்டு கீதான்னு ஒரு புள்ள உண்டு, அவங்களோட புருஷன் தான் ஃபாரின்ல இருக்காங்க, அவங்களுக்கு அனுப்புறதுக்கு. சின்ன பொண்ணு அவனுக்கு எதுக்கு சின்ன பொண்ணு நான் அனுப்பணும்? ஏக்கா நீங்க அனுப்ப மாட்டீங்கக்கா, சும்மா என்னத்தையா சொல்லி சமாளிக்கணும்ல, அதுக்கு தான் சொன்னேன். உடனே உடையாதாதீங்கக்கா, போங்க. அம்மா நீங்க செல்ஃபி எடுங்க, குல்ஃபி எடுங்க, என்னத்தையாவது எடுங்க. கை நாட்டை வச்சுட்டு இடத்த காலி பண்ணுமா, அடுத்தவங்களுக்குலாம் கொடுக்க வேணாமா? என்ன இந்த முந்திரி திராட்சை நெய் அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்களானே? எம்மா ரேஷன்ல அரிசி பருப்பு சீனி தாம்மா தருவாங்க, அதெல்லாம் எப்படிமா தருவாங்க? அதெல்லாம் நீங்க கடையில தான் வாங்கிக்கணும். என்ன என் மாமியார் பொழுது போனாலே என்னத்தையாவது செஞ்சு கொடுன்னு போட்டு உயிர் எடுக்குதுண்ணே. நெய் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியல. நெய் கொடுங்கண்ணே. ஏமா கவர்மெண்ட்ல என்ன கொடுக்குறாங்களோ அதை தானேம்மா நான் கொடுக்க முடியும். என்னம்மா நீ பேசுற? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தாங்க. என்னம்மா நீ உன் கூட எனக்கு ஒரே சரையா போச்சுமா. இல்லைனாலும் பரவாயில்ல தாங்க.
ஏமா அதெல்லாம் அண்ணாச்சி கடையில போய் கேளுமா, இங்க எல்லாம் நவுருமா நீ ஃபர்ஸ்ட். சரி உங்க வீட்டுக்கு எல்லா மளிகை ஜாமாவும் வாங்கிட்டு போவீங்கல்ல, அதுல இருந்து கொஞ்சம் தாங்க. அம்மா உனக்கு மண்டைக்கு ஏதாவது வழி இல்லையா என்ன? நான் எதுக்குமா எங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போறதெல்லாம் உனக்கு கொடுக்கணும்? முடியாதுல்ல, அப்ப ஏசுங்க. என் பொறுமையா சோதிக்காதீங்க, நேராவது மரியாதையா தள்ளு சொல்லிவிட்டான். ஏன்னா எங்களுக்கும் நேரம் ஆயிட்டு தானே இருக்கு. 4 வாரத்தை ஏசனீங்கன்னா பட்டு பட்டுன்னு எடுத்துன்னு நாங்களும் போயிட்டே இருப்போம். ஃபேமஸ் ஆகிறதுக்காக தானே கொஞ்சம் உதவி பண்ணுனேன். எப்போ வந்தாலும் ஏசுவீங்கல்லண்ணா, இப்ப என்னண்ணா ஏச மாட்டீங்க? ஏசுங்களண்ணா. ஏமா தாயே, மாசம் மாசம் உன் கூட ஒரே தொல்லையா இருக்கு. மரியாதையா நீ இப்ப காலி பண்றியா இல்ல நான் வர்க்கீஸ கூப்பிடவா? அவளா? அப்ப உங்களுக்கு அவளுக்கு தெரியுமா? கட்டவளே என்ன சின்ன பொண்ணு வந்துட்ட? ஏக்கா இந்த வாட்டி விடுங்கக்கா. மாசம் மாசம் நம்ம வரோம் தானே, இப்படியும் ஏசாமலியா போயிட்டு போறாரு. அப்ப எடுத்து ஃபேமஸ் ஆயிக்குவோம். வாங்க போவோம்.